ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறு பெற்ற நாமத்தினாலே இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், தியானங்கள், அந்த வார்த்தையின் வல்லமைகள் ஏராளம். ஏன்னா இதை தொடர்ந்து பார்த்து பல ஆசீர்வாதத்தை பெற்ற ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் ஏராளம். இந்த நாளிலும் கூட தேவ சித்தம்னா என்னன்னு தெரியாம, அல்லது தேவ சித்தம்படி தான் வாழ்கிறோமா என்று கூட புரியாம, இல்லை தேவ சித்தத்தின்படி தான் ஊழியம் செய்கிறோமாங்கிறதான தெளிவே இல்லாமல் இன்று ஓடிக்கொண்டிருக்கிற பலதரப்பட்ட மக்கள் இந்த வார்த்தையினாலே தேவனுடைய கிருபையினாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமினாலும் சீர்படுத்தப்பட்டு சிறப்படுத்தப்படுவதை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இதோ உங்களுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக தேவ சித்தம் என்ன என்ற தலைப்பில் தான் இந்த வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Acts chapter 9 verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்கே பவுல் நடுங்கி திகைத்து ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆக யாரெல்லாம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சமீமாய் வந்து பதிலளிக்கிற சேனைகளை கர்த்தர் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நோக்கி, அருமையான பவுல் என்கிற அந்த மனுஷன் ஆண்டவரே ஆகிய இயேசுவால் தொடப்பட்ட போது அவன் கூப்பிட்ட ஒரு காரியம்தான், ஆண்டவரே நான் இன்னும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். உண்மையாய் தேவனால் தொடப்பட்டிருப்பவங்க அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பாங்க. இஃப் யூ ரியலி அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் லுக்கிங் டு ஜீசஸ். அதாவது தேவனுடைய முகத்தை பார்க்குற அல்லது அவரை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருப்பீங்க. உடனே நீங்கள் நினைக்க வேண்டாம், அவரை பார்க்குறதுனா ஒருவேளை ஃபோட்டோ கிட்ட ஏதாவது வாங்கி வைக்கணுமா? பைபிளில் எங்கேயுமே இயேசு பிரான் தன்னை முகத்தை பாருங்கள், தன் வசனத்தின்படி நடங்க தான் சொன்னாரே தவிர தனக்கு ஒப்பாக சிலைகளையோ ஓவியங்களையோ உருவாக்கக்கூடாது, நான் எரிச்சல் உள்ள கர்த்தர்ன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் பி காஷன் அபவுட் சச் திங்ஸ். ஏன்னா நீங்கள் அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா என் தேவனாகி கர்த்தர் வார்த்தைக்கு உட்பட்டு தான் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வசனங்கள் ஒருபோதும் கீழே விழாது. ஆக இங்கே வாசித்தோம், நான் இன்னும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதுவே ஒரு அருமையான ஒரு வேண்டுதல் இல்லையா? ஆண்டவரே என்று கூப்பிட்டு தன்னுடைய விருப்பத்தை தான் சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க. சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கூட அமைதலாக இருந்தால் கூட சும்மா இல்லாமல் இன்னும் உலக ஆசைகளை தூண்டி விட்டு, இல்லை உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் உங்களை கவனம் செலுத்த வச்சு தேவனுடைய பிளானை அப்சல்யூட்டாக, அதாவது 100% உங்கள் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை நீங்கள் செய்திடக்கூடாது என்பதில் சத்துரு கவனமாக இருக்கிறான். இது ஆவியான சிலர் கொடுக்குற வார்னிங். இது உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய கவனத்தை நீங்கள் எங்கே தேவ சித்தத்தின்படி ஜபம் செஞ்சிட போகிறீங்க, எங்கே தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமைச்சிட போகிறீங்க. அது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நீங்கள் தேவ சித்தத்தின்படி செஞ்சால் கர்த்தர் கூடவே வந்துடுவார். எல்லாத்தையும் ஃபேவர் பண்ணுவார், எல்லா இடத்தையும் தயவு பண்ணுவார். என்ன செய்வார்? ஏற்றவில்லை உயர்த்தி உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுடக்கூடாது, நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துடக்கூடாது என்பதில் யார் அதிக கவனம் செலுத்துவாங்கன்னா சாத்தான். ஆனால் பிரசங்கி 3:12 என்ன வாசிக்கிறோம்? மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை செய்வதும் இல்லாமல் மனிதனுக்கு எதுவும் நியமிக்கப்படணும் வேதம் சொல்லுதுங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிற கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. இதை ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று புறக்கணிப்பதும் உங்களுடைய பாடு. ஏனென்றால் சொல்ல வேண்டியதை கர்த்தர் என்னை கொண்டு இந்த உலக மக்களுக்கு கிருபையினாலே பல ஆண்டுகளாக கிருபையினாலே அவர் பல கோணங்களிலே பேசி கொண்டு தான் இருக்கிறார். கீழ்ப்படிந்து பின்பற்றி வந்தவர்கள் இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறாங்க. அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே நான் இன்னும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். பவுல் என்கிற மனுஷன் கேட்ட ஒரு கேள்வியாக நாம் இதை கருதினாலும் இதே போன்று சில கேள்விகளை மனுஷன் தேவனிடத்தில் கேட்டது உண்டு. ஆக எது தேவனுடைய சித்தம்? நான் தான் சொன்னேன் இல்லையா, தேவ சித்தம் என்ன? வாட் இஸ் அ காட்ஸ் பிளான் அபவுட் யூ? காட்ஸ் வில்னு சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில். அந்த தெய்வ சித்தம் என்ன? வாசிக்கலாமா? மத்தேயு புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். முதலாவது மேத்யூ சாப்டர் 8 verse 2 and 3. இப்போ நான் வசனம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். ஆண்டவரை பணிந்து கொண்ட அந்த குஷ்டரோகியை கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்களா?
ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அப்போ அந்த மனுஷனுடைய நம்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. எது தேவ சித்தம்? நீங்களும் நானும் மனுஷனால் முடியாததை தேவனால் மட்டும்தான் பெற முடியும் என்பதை, அந்த அறிவை பெற்றுக்கொள்வது தான் தேவனுடைய சித்தம். யூ ஷுட் ஹேவ் தட் நாலேஜ் ஆர் விஸ்டம் அபவுட் ஹோலினஸ். அது மனுஷனிடத்தில் பெறவே முடியாது. எவ்வளோ வேணால் நீங்கள் மனுஷனிடத்தில் அன்பாக பழகி பாருங்கள், அந்த நேரன்னு வரும்போது அவங்க புத்தியை காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அந்த மனுஷன் சொல்கிறான், நான் குஷ்டரோகி தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகினாலே அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, அவன் வந்து அருவருக்கத்தக்கவனாக இருப்பான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருப்பான். ஒருவேளை அவன் ஊருக்குள்ளே வரணுன்னா கூட ஒரு கம்பளியை மேலே போத்திண்டு போர்வையை போத்தி கொண்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷன்தான் அந்த குஷ்டரோகி. அப்போ அவன் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருப்பான் பாருங்களேன். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இது வரைக்கும் நான் போகாத மருத்துவர் கிடையாது, இல்லை பார்க்காத மருந்து மாத்திரை இல்லை, அல்லது ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே எல்லா லெவலும் போய் பார்த்துட்டேன் சார், எதுலேயும் இது இல்லை சார், அவன் இவன் ஏமாத்துறான் சார், அவன் கல்லன் சார், இப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சிலர் இருக்கீங்க. இந்த செய்தியை கேட்குறவங்களுடைய மனநிலைமையை உணர்த்தினால தான் சொல்கிறேன். அப்போ அவன் எல்லாத்தையும் பார்த்தவனா இருந்தாலும் கூட, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். அந்த ஃபெய்த்ஃபுல் வேர்டு இன்னும் இன்றைக்கி இதை கேட்குற அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் வெளிப்படணும்னா முதலாவது விசுவாசத்தோடு பேச பழகிக்குங்க. உம்மால் ஆகும். எஸ், ஐ கிவ் அப். நான் விட்டுறேன் சுவாமி, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாம் ஏமாத்த வேலையாக இருக்குது, கல்லனாக இருக்காங்க, இல்லாட்டி பல்லாத கிரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. வெரி குட், அது வந்து உண்மைதான். ஆனால் உம்மால் ஆகும். இப்போ என்னுடைய குடும்பம் ஒரு குஷ்டரோகி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, ஒரு குஷ்டரோகியை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே போல் தான் என்னோடய ஆஃபீஸில் என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, அது போல் தான் என்னுடைய குடும்பத்தில் என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. என் கூட பிறந்தவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, அல்லது நான் போகிற திருச்சபையிலும் கூட சிலர் என்னை அப்படி தான் நடத்துகிறாங்க. ஆனாலும் கூட என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஸோ காட்ஸ் பிளான் டு பி கிளென்ஸ். அதாவது தேவனுடைய திட்டம் என்னென்னா, நீங்கள் சுத்திகரிக்கப்படணும், சுத்தமாக்கப்படணும் என்று விரும்புகிறார். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினேச பாவி நானையா, தேவா ஈரக்கு செய்ய மாட்டீரோ. அன்பானவர்களே, இந்த துதிப்பாடலோடு தான் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், மனுஷனால் முடியாதது தேவனால் கூடும். மனுஷனால் முடிஞ்சது என்ன, உங்களை குஷ்டரோகி ஆக்க தான் முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பாவம் என்கிற குஷ்டத்தில் இருக்கக்கூடிய, அக்கிரமம் என்கிற குஷ்டத்தில் இருக்கக்கூடிய, அநியாயம், அநீதி, பொல்லாப்பு, ஏமாத்து வேலை, இப்படிப்பட்டதான தீங்கு நிறைந்த இந்த சமுதாயத்தின் நடுவில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நம்மை சுத்தமாக்க அவரால் கூடும். நீங்கள் அந்த தீங்கில் மாட்டிடாதீங்க. நான் உலகத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லி சிலர் நிறைய பேர் உலகமாகவே மாறிட்டாங்க, பரிதாபத்துக்குரியவர். நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோன்னு கிதியோனை பார்த்து கத்ததான் சொன்னார். கிதியோனா கிளம்பி போயிடல. இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் சுய சித்தத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, கத்த சொல்ல. தயவுசெய்து அதை விட்டு வெளியே வாங்க. அடுத்து சாத்தானுடைய சித்தத்தில் மாட்டி இருக்கிறீங்க, சிக்கியிருக்கிறீங்க, அதை விட்டு வெளியே வாங்க. சிலர் தான் பார்த்திங்கன்னா பிறருடைய சித்தத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பாரம், இந்த அரிசனம் அல்லது அந்த காரியம் இல்லாதபடி பிறருடைய சித்தத்தால் இயக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் முழங்கால் பணியிட்டு உம்மால் ஆகும். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களை ஐஸ்வர்யனை ஆக்க, உங்களை படித்தவர்களாக ஆக்க, உங்களை மேன் மக்களாக்க அவரால் ஆகுன்றது நான் சொல்ல வரல. அது இயேசுவின் உதவி தேவை கிடையாது. நல்லா முறையாக படிச்சிங்கன்னா, முறையாக நல்ல வேலை கிடைக்கும்போது, அது சம்பாதியத்தில் உண்மையாக இருக்கும்போது அந்த உயர்வுலாம் வந்துடும். அது இயல்பு. ஆனால் இது வந்து தெய்வீகம். இந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அது என்ன, உம்மால் ஆகும். என்னை சுத்தமாக ஆண்டவரே, என் கண்களை, என் பார்வை, என் சிந்தையை, என் இருதயத்தை, என்னுடைய நோக்கத்தை எல்லாம் சுத்தமாக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின்படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருடைய சரீரம் ஆத்மாவிலே ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே,
குஷ்டரோகியை போல ஒருவேளை நாங்கள் எங்கள் சொந்த இனஜன பந்துக்களால், நண்பர்களால், உறவினர்களால் அல்லது உலக மக்களால் ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், கேலி கிண்டலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்பா பல விதத்தில் ஆண்டவரே அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுது, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய சிந்தையும் சுத்தமாகட்டும். இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது என்கிற அறிவை தாரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் எல்லாம் அற்றுப்போகும். ஆனால் உங்களுடைய கிருபை பெரிது என்கிற உணர்வை தாரும். ஜீவனை பார்க்கிற உங்களுடைய கிருபை நல்லது. அந்த கிருபை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உம்மால் ஆகும் என்கிற அந்த விசுவாச வார்த்தை பேசி ஜெயிக்க கற்றுத்தாரும். இந்த வார்த்தைப்படி ஒவ்வொரு நீ ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பித்திருக்கோம் இல்லையா? தயவுசெய்து எங்கேயோ யாரோ இதற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, இந்த விடுதலைக்காக. இதே நீங்கள் மன வாஞ்சியோடு மற்றவங்க ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். உம்மால் ஆகும், இயேசுவாலும் ஆகும். ஆண்டவரை நேசிக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களாலும் இதாகும். God bless you.